பா. வேலுசாமி, பிஏபி வெள்ளகோவில் கிளைக்கால்வாய் நீர் பாதுகாப்பு சங்க தலைவர். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 6 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த கலெக்டர் ஆஃபீஸ் வந்துட்டு இருக்கும். மிகப்பெரிய நீர் திருட்டு, பராமரிப்பு எதுவுமே செய்யலை. பராமரிப்புக்கு வந்த தொகை என்னாச்சுன்னு தெரியல. இன்னைக்கு கடினமான முயற்சிக்கு அப்புறம் மாண்புமிகு திருப்பூர் பொறுப்பு அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் ஒரு எல்லா சங்க தலைவர்களையும் கூப்பிட்டு இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதுல பாத்தீங்கன்னா எல்லா அந்த 6 ஆண்டு காலமா என்னென்ன மறைக்க வைக்கப்பட்டதாலும் இன்னைக்கெல்லாம் வெளிவந்துச்சு. திருட்டு வெளிவந்துச்சு, இந்த பராமரிப்பு இல்லைங்கிறது வெளிவந்துச்சு. இனிமேலாவது கண்டிப்பா ஒரு நியாயமான அதாவது அப்பா விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும்ங்கிற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு வெளிவந்திருக்கு. கூட்டத்துல பாத்தீங்கன்னா தண்ணி திருட்ட பொறுப்பேற்க யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பல ஆண்டுகளாக 10 வருடம் 15 வருடம் தலைவராக இருந்துன்னு சொல்றாங்க. ஒரு தலைவர் சொல்றாரு இந்த திட்டம் ஐசியூல இருக்குங்கிறாரு. ஒரு தலைவர் சொல்றாரு இந்த திட்டம் சிறப்பா நடக்குங்கிறாரு. அது எதுதான் நிதர்சனம்? அப்புறம் இன்னைக்கு பேச்சுல பாத்தீங்கன்னா திருட்டு பிரதானமா வெளிவந்திருக்கு. அப்ப யார் பொறுப்பு? நாங்க தான் பொறுப்பு. இத்தனை ஆண்டு காலமா தலைவராக இருந்தவங்க ஏன் திட்டம் கண்டுக்கல? ஏன் கோர்ட்டுக்கு போகல? ஏன் ஆக்ஷன் எடுக்கல? ஏன் அதிகாரிகளை வற்புறுத்தல? அப்ப யாரு கையில தான் இந்த திட்டம் இருந்ததுனால? அதுதான் மிகப்பெரிய பிரதான கொஸ்டின். அதிகாரிகளும் அமைச்சர்களுடைய அந்த பேச்சு எப்படி? அதாவது புதிய அரசு வந்ததுக்கு அப்புறம் அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் முடுக்கிவிடப்பட்டிருக்குது. ஆனா புறையோடி போன அதிகாரிகள் அதுல இருந்து வெளியே வர மாட்டேங்க. அதுல கிளச்சல் அப்படியே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமான ஒரு வேலையா இருக்கு வெளியே வர்றதுக்கு. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர்றாங்கிறது தெரியுது. இன்னைக்கு அதிகாரிகள் கண்டிப்பா இனிமேல் ஒழுங்கா செயல்படுவாங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதாவது கடந்த 6 ஆண்டு காலமா ஒரு எஃப்ஐஆர் போடல, ஒரு கோர்ட்டுக்கு போடல. இவங்க என்ன தண்ணி திருட்டு ஹேண்டில் பண்ணாங்க? 5 ஆர்டிஓஸ் தலைமையில மானிட்டரிங் கமிட்டி. எந்த கமிட்டி என்ன பண்ணுச்சு? அதுல கமிட்டியில போலீஸ், அந்த இபி, ஆர்டிஓ, ரெவன்யூ பிளஸ் டபிள்யூஆர்டி, இத்தனை அதிகாரிகள் சும்மா வெட்டித்தனமா செலவு பண்ணி அந்த பணத்தை கொள்ளையடிச்சதுதான் மிச்சம். பிஏபி திட்டத்தை நாசக்கேடாக்கி வச்சுட்டாங்க. தண்ணீருடைய வரத்து குறித்த டேட்டாக்களை கேட்டப்ப எனக்கு 1 வார காலம் டைம் வேணும்னு கேட்டாங்க. ஆமா, பாத்தீங்கன்னா தண்ணியினுடைய டேட்டா என்னன்னு அமைச்சர் கேட்கிறாரு. எஸ்சி சூப்பரிண்டென்டென்ட் கண்காணிப்பு பொறியாளர் பொள்ளாச்சி, பிஏபி பொள்ளாச்சி கண்காணிப்பு பொறியாளர் என்ன சொல்றாருன்னா 1 வாரம் கேட்கிறாரு. நீங்க தண்ணி ரெகுலரா போற தண்ணியை பதிவு பண்ணினா அடுத்த செகண்ட் கொடுக்கலாம். இன்னைக்கு மீட்டிங் எதுக்கு வந்திருக்காங்க? தண்ணி எவ்வளவு கொடுத்துருக்கோம், எந்த வாய்க்காலுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கோம் கொடுக்க தெரியாதா? அதை கொடுக்கணும்ல. அதுக்கு 1 வாரம் காலம் டைம் கேட்கறாங்க. அதனால இதுல ஊழல் தான் பிரதானமா இருக்குதுங்கிறத எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சமாச்சு. ஊழல்ல கண்டிப்பா பாத்தீங்கன்னா அந்த புதிய அரசு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்குது. நான் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லிக்காரு 1 பைசா லஞ்சம் வாங்க கூடாதுன்னு. அதே மாதிரி மாண்புமிகு பொறுப்பு அமைச்சரும் அதே பாணியில ஃபாலோ பண்றாங்க. எல்லாருமே அதுல செயல்படுறாங்க. அதனால கண்டிப்பா வெளிப்படைத்தன்மையா நிர்வாகம் நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. அதிகாரிகள் கடந்த 2 வார காலமா அந்த குறைதீர்ப்பு கூட்டமே சிறப்பா நடந்துட்டு இருக்கு. ஆமா, 2 அடிக்கு மேல மண் இருக்குது, கால்வாய் சுத்தம் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. யார் காரணம்? ஏன் அந்த பராமரிப்புக்காக ஒதுக்கப்பட்ட நிதி எங்க? அதுதான் கேள்வி. பராமரிப்பு செய்ய வேண்டிய அதிகாரிகள் எங்க? பராமரிப்புக்கு பொறுப்பேற்க வேண்டிய தலைவர்கள் எங்க? இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஏன் புதிய அரசு வந்த உடனே இத்தனை கொண்டு இங்க கொண்டு கொட்டுறாங்க? அதுதான் கேள்வி.